வணக்கங்க. இன்றைக்கி தினமலை கொதுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கவே இல்லை. 1 by 1 தான் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ தான் சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னால் ஆன்சர் எதுவும் நோட் பண்ணவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. இன்றைக்கி டேட் என்னென்னா 10/3/2026ங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீடியோ கட் பண்ணுறதுக்கு. சரி, 1 by 1 பார்க்கலாம். இடமிருந்து வலம். சுவை அறிய உதவும். சுவை அறிய உதவும் உடல் பாகம். டேஸ்ட்டை பார்க்கறதுக்கு என்ன உடம்புல நம்ம பாகம் யூஸ் ஆகுதுன்னா நாக்கு. பதில் என்ன? நாக்கு. சரிங்க, ஒன்று மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். அலிபாபாவும் டேஷ் திருடர்களும். அலிபாபாவும் 40 திருடர்களும். அந்த அரேபியன் நைட்ஸில் 1001 கதைகளில் இதுவும் ஒன்று. அலிபாபாவும் 40 திருடர்களும். சரிங்களா? இப்போ 2 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். நெட்டை அல்ல. நம்மளுக்கு 3 எழுத்து கூ ஆன்ஸுக்கு. நெட்டை. நெட்டைனா ஹைட்டு. ஹைட்டுக்கு ஆப்போசிட்டு ஷார்ட்டு, குட்டை. சரிங்களா? சரி, 5 இடமிருந்து வலம் என்ன? விளையாட்டில் ஒருவர் டேஷ் கிளப்பினார் என்று பேச்சு வழக்கில் கூறினால் அவர் மிக சிறப்பாக விளையாடினார் என்று பொருள். சரி, இந்த கொஸ்டின் இன்னும் ஹிண்ட் வருதான்னு பார்ப்போம். இன்னொரு ஹிண்ட் 3 மேலேருந்து கீழே வந்தால் ஹிண்ட் ஆகும். நடக்கும் என்பார் டேஷ். இது அந்த பழைய பாட்டில் உள்ளது. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும். ஸோ பதில் என்ன? நடக்காது. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பது நடந்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எதையும் நம்ம உடைச்சோம்னா எல்லாமே நடக்கும். 5 இடமிருந்து வலம். விளையாட்டில் ஒருவர் டேஷ் கிளப்பினார் என்று கூறினால் அவர் மிக சிறப்பாக விளையாடினார் என்று பொருள். இதுக்கு பதில் இங்கே பாருங்க, டைக்கு வந்துக்கு பட்டையை கிளப்பினார். பட்டையை கிளப்பினான்னா பயங்கரமாக சூப்பராக விளையாண்டுட்டார், பட்டையை கிளப்பிட்டாருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. சரி, இப்போ 3 இடமிருந்து வலம் என்ன? சமீபத்தில் மறைந்த தமிழகத்தை சேர்ந்த பிரபல கம்யூனிஸ்ட் தலைவர், நம்ம தூத்துக்குடியில் உள்ளவர், யார்? நம்ம நல்லக்கண்ணு அவர்கள். பிப்ரவரி 25 தான் நம்மளை விட்டு பதிஞ்சது. பதில் என்ன? நல்ல கண்ணு. நல்ல கண்ணுக்கேற்ற நல்ல மனுஷன். கிடைச்ச உதவியெல்லாம் மக்களுக்காக கொடுத்துட்டார். ஸோ 4 மேலேருந்து கீழ். அடியேன் தங்க இக் டேஷ் என்று குழந்தைகளை சொல்வது உண்டு. கே மட்டும்தான் வந்துருக்கு. ஸோ 6 இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போம். அப்போ அந்த ஆன்சர் சால்வ் ஆகும். டேஷ் அடி வைத்தால் அம்மியும் நகரும். அடி மேலே அடி வச்சா அம்மியும் நகரும். மாற்றி மாற்றி உழைச்சா நம்ம நல்லதே கிடைக்கும். அடி மேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும். அடி மேல் அடி வைத்தால். சரிங்க, இப்போ அடி. சரிங்களா? அப்போ 4 மேலேருந்து கீழே. அடியேன் தங்க இக் அப்படின்னு குழந்தைங்களும் சொல்லுவோமா. தங்க கட்டி. இக்கு வந்துட்டுனால இக்கா வந்துட்டு தங்க கட்டி. சரிங்க, 6 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். படிப்பில் மிகவும் ஈடுபாடு கொண்ட சிறுவன் டேஷ் மழை பெய்தாலும் அடைமழை பெய்தாலும் விடாமல் பள்ளிக்கு போவான்னு சொல்லலாம். இங்கே 2 வரல, 3 வந்துருக்கு. ஸோ 8 இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போம். டேஷ் மிருகம் ஒற்றை கொம்பு கொண்டது. டேஷ் மிருகம் ஒற்றை கொம்பு உள்ள மிருகம் அப்படின்னா காண்டா மிருகம்னு சொல்லலாம். காண்டா மிருகத்துக்கு ஒரே ஒரு கொம்பு தான். அந்த காண்டா மிருகத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மூக்கு கொம்பன்னு சொல்லுவாங்க. காண்டா மிருகம் ரெஹினோசஸ். சரிங்களா? இப்போ 10 இடமிருந்து வலம் என்னன்னு பார்த்தா இந்த ஆன்சர் கிடைச்சோம். டேஷ் கண்டால் தூர விலகு. இதுவும் பழமொழி தான். துஷ்டனை கண்டால் தூர விலகு. துஷ்டன்னா தீய எண்ணத்தை கொண்டவங்க கிட்ட போவாத. பொறாம, கோபம். துஷ்டனை கண்டால் தூர விலகு. சரியா? பொறாம, கோபம் கூட இருக்கவங்க கூடலாம் பழகவே கூடாதுன்னு.
சரிங்க. இப்போ ஆளுக்கு ஆன்சர் அதுவிலே கிடச்சிட்டு, படிப்பில் மிக ஈடுபாடு கொண்ட அந்த சிறுவன் டேஷ் மழை பெய்தாலும் விடாது பள்ளிக்கு போனான். விடாதுங்கவையிலே அப்போ அடாதுன்னு வந்துடுச்சு. அடாது அப்படின்னு சொன்னால் அடங்காத மழை, அடைவிடாத மழை. இது பழைய பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அடாது மழை பெய்தாலும் விடாது பணி செய்வோம். இங்கே வந்து என்ன சொல்லுறாங்க, அடாது மழை பெய்தாலும் விடாது பள்ளிக்கு செல்வான். அடாது. சரிங்களா? இப்போ 7 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். டேஷ் உத்தரவே மீற முடியுமா? மே வந்துக்கு டா வந்துக்கு 14 இடம் வந்து வளம் என்னன்னு பார்த்துக்குவோம். மாயவரம் என்று குறிப்பிடும் போது 1000 ஆனாலும் மாயுரம் ஆகாது அப்படின்னா இது எந்த ஊர் அப்படின்னா நம்ம மயிலாடுதுறை காவேரி கரையை ஒட்டி இருக்கக்கூடியது மயிலாடுதுறை. சரிங்களா? சரிங்க. 7 மேலேருந்து கீழே இப்போ பாருங்க, டேஷ் உத்தரவே மீற முடியுமா? மே டா தூ வந்தாச்சு. இப்போ பாருங்க பதில் எப்படி போட்டுருவோன்னா மேலிடத்து உத்தரவே மீற முடியுமா? ஸோ இப்படி ஆன்சர் கிடச்சிடும். சரிங்க. 15 மேலேருந்து கீழே 2ல் ஆன்சருக்கு மேலே ஒலி ஒரு படத்தோட பெயர் கூட சொல்லலாம். 2ல் ஆன்சருக்கு டும் டும். சரிங்க. 10 இடமிருந்து வளம் 19 இடமிருந்து வளம் என்ன? அந்த கொடும் விபத்தில் இடத்திலேயே 4 பேர் இறந்து விட்டனர். இந்த வேர்டை வந்து டேஷ் வந்து ஃபில் பண்ணணும். அந்த கொடும் விபத்தில் சம்பவ இடத்திலேயே 4 பேரும் இறந்து விட்டனர் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்பவ அந்த இடம் நடந்த இடம் சம்பவ இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க. 18 மேலேருந்து கீழே டேஷ் ரத்தினங்களில் சில முத்து மாணிக்கம் கோமேதகம். இதை வந்து நவரத்தினத்தை தான் இப்படி சொல்கிறாங்க. நவரத்தினம்னா 9 ரத்தினம் சொல்லுவாங்க. 9 ரத்தினம்னா முத்து, பவளம், வைரம், நீலம், மரகதம், புஷ்பராகம், கோமேதகம், வைடூரியம். இதை நவமணின்னு சொல்லலாம், நவ ரத்தினம்னு சொல்லலாம். சரிங்க. 13 மேலேருந்து கீழே 4 இலக்கத்தின் மிக குறைந்த எண் 2வது எழுத்து ஈ வந்து அப்படின்னா 999க்கு அப்போ அடுத்த நம்பர் என்ன? 4 டிஜிட் நம்பர் இல்லை, 1000. பதில் என்ன? 1000. சரிங்களா? சரி. இப்போ 17 இடம் வந்து வளம் இம்மில் முடியுது. இலக்கு, டார்கெட், லைஃப்பில் லட்சியம் வேணும்னு சொல்லுவாங்க. இம்மு முடிஞ்சுக்கிறதுனால லட்சியம் போடுவோம். என்ன வருதுன்னு பார்ப்போம். சிஎம். இங்கே 2வது எழுத்து சி வந்துருக்கு. 16 மேலேருந்து கீழே என்ன? உலகின் மிகப்பெரிய கண்டம். உலகின் மிகப்பெரிய கண்டம்னா காண்டினென்ட். ஆசியா. ஆசியா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியாலாம் கண்டம் பார்ப்போம்ல, 7 கண்டம் பார்ப்போம்ல. இருக்கிறதுல பெரிய கண்டம் வந்து என்னது? ஆசியா. சரிங்க. 12 மேலேருந்து கீழே என்ன? தமிழகத்தில் ஒரு பிரபல அருவி. வந்து குற்றாலம் சொல்லலாம். சரிங்களா? குற்றாலம்லேயே நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. சரிங்க. 11 இடமிருந்து வளம் என்ன? கிரீடம். ஆனால் 2வது இடத்து கூ வந்தாச்சு. அப்படின்னா மகுடம் சொல்லலாம். சரிங்களா? கடைசி கேள்வி 9 மேலேருந்து கேள்வி. அடக்கம். தொடக்கத்தில் ஒரு வியப்பு சொல். அடக்கம்ங்க வேர்டில் தொடக்கத்தில் ஒரு வியப்பு சொல். அட எப்படி ஆயிடுச்சு அட அப்படின்னு சொல்கிறாங்களா? வியப்பு சொல் அட. இன்றைக்கி கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். கொஞ்சம் வேகமாகவே சால்வ் பண்ணிட்டோம்னு சொல்லலாங்க. தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் கொடுங்க, கரெக்ஷன் பண்ணிக்கலாங்க. இன்னைக்குள்ள ஆன்சர்ஸ் ஆல்ரெடி ஸ்க்ரீனை ஹோல்டிங் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க.